சார் இந்த ஏசியா கப்ல யுஏஇ, ஓமனு, ஹாங்காங் இவங்கலாம் தேவையா? 5 நாடு போதாதா? அப்படின்ற ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இத பத்தி ஏற்கனவே நம்ம முன்னாடி பேசியிருக்கும்போது, ஏங்க யுஏஇ வந்து இந்த மாரி ஒரு ஆட்டம் ஆடுது. இன்னைக்கு வந்து குவாலிஃபையிங் நேஷன்ஸ்ல குவாலிஃபயர்லாம் ஆடி தான் உள்ள வந்திருக்குது. அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கும் சேர்த்து ஒரு வீடியோவாக பதிலாக சொல்றோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மை காய் ஃப்ரம் பாலா. அது என்ன யுஏஇ, ஓமன், ஹாங்காங்லாம் ரொம்ப அசிங்கமா பேசுற நீ? ஏன் அதெல்லாம் பார்த்தா நாடா தெரியலையா உனக்கு? அவங்கள போன்ற ஒரு நாடுகள்ல எப்படி கஷ்டப்பட்டு விளையாடி வந்து அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் எனக்கு வந்துட்டு பாடம் புகுத்திட்டு இருந்தீங்க. உங்களுக்குலாம் ஒரு சின்ன பதில் என்னன்னா, இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டாவது என்னைய திட்டுங்க. முழுசா திட்டுங்க அப்புறமா நல்லா இருக்கும். இப்ப என்ன அப்படின்னா நான் கேட்கிறது வந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்குது. அந்த டோர்னமெண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா போகணும். இப்ப T20 வேர்ல்ட் கப் 2024 எடுத்துக்கோங்க, 22 எடுத்துக்கோங்க. அந்த அதிக நேஷன்ஸ உள்ள கொண்டு வரும்போது அந்த முக்கியமான மேட்சஸ் தாண்டி சுத்தி முத்திக்கிற மேட்சஸ் அதிக வெகுஜன மக்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப போர் அடிச்சு அப்படியே அது ஒரு மாறி போகுது. இந்த டோர்னமெண்ட்டே மொத்தமா மழுங்கடிச்சிருது. அதே தான் இந்த ஏசியா கப்லயுமே. இன்னைக்கு ஹாங்காங் ஒரு சின்ன எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஃபைட் குடுக்குது. அன்னைக்கு அந்த நியாசத் கான் சரியான ஒரு அடிய போட்டாப்ல ஒரு மேட்ச்ல. அங்கங்க ஒரு சின்ன சின்ன பிளிஸ்டரிங் இத நம்ம பார்க்க முடியுது. அப்புறம் இந்த இவங்க பார்த்தீங்கனாலுமே யுஏஇ, ஓமன் 2 பேரும் வந்துட்டு இப்போ யுஏஇலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாகிஸ்தான வந்துட்டு அன்னைக்கு மேட்ச்ல தோக்கடிக்கிற ரேஞ்சுக்கு கொண்டு வந்துட்டாங்க. சோ இதெல்லாம் நடக்குது. இது இல்லன்னு யாருமே சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா, இவங்களை போன்ற நாடுகள்லாம் இந்தியாவோட அகைன்ஸ்டா விளையாடும்போது அது ஒரு ரெவென்யூ ஏத்தும். இது வந்து இந்த ஒரு சின்ன நாடுகளுக்குலாம் ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். அந்த ஒரு ஹை வாலடைல் மேட்ச் விளையாடுறதுனால இந்தியா போன்ற நாடோட விளையாடும்போது கிடைக்கக்கூடிய அந்த ரெவென்யூ ஃப்ளோங்கிறது வேற. அவங்கள போன்ற சின்ன சின்ன கல்ஃப் நாடுகளோட விளையாடும்போது கிடைக்கிற ரெவென்யூ ஃப்ளோன்றது கண்டிப்பா வேற தான். நான் ஒத்துக்கிறேன். இல்லன்னு சொல்லல. இதெல்லாம் உதவும். பட் என்னன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்க இந்தியாவுக்கும் யுஏஇக்கு நடுவுல, இந்தியா ஓமன் நடுவுல இப்ப இந்த பி டீம், சி டீம் இந்தியால நெறைய பேர் இருக்கிறாங்க. ரிங்கு சிங்க கேப்டனா போட்டு, இல்ல ருத்ராஜ கேப்டனா போட்டு ஒரு 10 பேர், 11 பேர் கொண்ட குழுவ தூக்கி நீங்க யுஏஇ கூட பைலேட்டரல் சீரிஸ் கூட அனுப்புங்கன்றேன் நானு. நம்ம அப்படி போய்க்கலான்றேன். இத யோசிச்சு பாருங்க கொஞ்சம். நம்ம ஏசியா கப் போன்ற இப்ப நீங்க ஏசியா கப்ல எத்தன பேர் வந்துட்டு இந்தியா, பாகிஸ்தானுக்கும், இந்தியாவோட ஓமன் மேட்ச்க்கும் நடுவுல இருக்கிற இத்தன மேட்சஸ பார்த்தீங்க. ஆப்கானிஸ்தான் ஸ்ரீலங்கா மேட்ச் பார்த்திருப்பீங்க, பங்களாதேஷ் மேட்ச் பார்த்திருப்பீங்க. நான் இந்த யுஏஇ, ஓமன், ஹாங்காங் பங்கு பெறுற மேட்ச் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க? கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்த்தேன்னு சொல்லலாம். எத்தனை பேர் ஓவராலா பார்த்திருப்பாங்கன்னு அதிகபட்ச எண்ணிக்கையை நான் கேட்கிறேன். அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்ன்றேன். சோ அந்த டோர்னமெண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போறதுக்கு 5 நாடுகள் இருந்தா போதும்னு நான் நினைக்கிறேன். இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான். சார் எதுக்கு சார் 5? 4 போதும் சார் அப்படின்றாங்க சில பேர். ஏங்க ஆப்கானிஸ்தான் நல்லா தானே வர்றாங்க. ஐயோ அவங்கள சொல்லுங்க, அவங்க சூப்பரா ஆடுறாங்க. இந்த பாகிஸ்தானை வேணா விரட்டி அடிங்க பைத்தியக்காரங்க. இந்த யுஏஇ, ஓமன் போன்ற அணிகளை மட்டும் தான் அவன் அடிப்பாங்க. அதிகபட்சம் ஹாங்காங் அடிப்பாங்க. பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான், இந்தியா எல்லா டீமும் தோத்து போயிருவானுங்க. சோ இப்படிப்பட்ட இந்த நாடு தேவையான பாகிஸ்தானை சொன்னேங்க அப்படின்னு நிறைய பேர் கலாய்க்கிறாங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, சரி ஓகே பாகிஸ்தான் குப்பை மாதிரி தான் விளையாடிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் என்ற 5 அணிகள்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா மேட்சும் 5 நாடுகளும் ஒவ்வொருத்தவங்களுக்கு அகேன்ஸ்டா 2 மேட்ச் விளையாடினா கூட நீங்க ஒவ்வொரு டீமுக்கும் 2 மேட்ச் இருக்கும். சோ ஒரு 8, 10 மேட்ச் அப்படி ஃபைனல்ஸ் வரைக்கும் போனா அந்த ஒரு 10 to 12 மேட்சஸ் இருந்தாலும் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்றேன் நான். அதை விட்டுட்டு நம்ம இந்த யுஏஇ, ஹாங்காங் யுஏஇ கிட்ட தோக்குற மாதிரி போய் பயந்து போன ஒரே டீம் இந்த பாகிஸ்தான் மட்டும். அதனால மத்த எந்த நாடுகளுமே அந்த அளவுக்கு இவங்க இந்த டீம்ஸ் எல்லாம் வந்து பெருசா தோக்க போற மாதிரி இல்ல. சோ அவங்களுக்குன்னு தனியான டோர்னமெண்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. அவங்கள வந்து இந்தியா போன்ற அணிகளோட பைலேட்டரல் சீரிஸா வேணா தனியா வச்சுக்கோங்க. அதை வேணும்ன்றவங்க பாத்துப்பாங்க. பட் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். நீங்க ஒரு தடவை நினைச்சு பாருங்க, ஏசியா கப்லாம் எப்படி இருந்த டீம், எப்படி இருந்த ஒரு டோர்னமெண்ட். குமார் சங்கக்காரா, மகேலா ஜெயவர்தனா, சனேத் ஜெயசூர்யா, அவங்க லசித் மலிங்கா, இவங்கெல்லாம் இந்த பக்கம், முத்தையா முரளிதரன் இவங்கெல்லாம் ஒரு சைடு. ஸ்குவாட பாருங்க நீங்க. இந்தியாவை எடுத்துக்கோங்க. இந்தியா வந்து சௌரவ் கங்குலி, சச்சின் டெண்டுல்கர், வீரேந்தர் சேவாக். பாகிஸ்தான்ல போனா நம்ம சல்மான் பட்ரு ஒருத்தர் இருப்பாப்ல. இந்தியா மேட்ச்னா மட்டும் அடிப்பாப்ல. அடுத்து பார்த்தா முகமது யூசுப், யூனுஸ் கான், இன்சமாம் உல்லாக்கு போட்டு அடி அடிப்பாங்க. ஷோயப் அக்தர் அந்த மாதிரி ஒரு டீம். பங்களாதேஷ் எடுத்துக்கோங்க. அவங்களுடைய ஸ்டால் வாட்ஸ்லாம் அந்த டைம்ல பேட்டிங் சரியா பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ இப்படிப்பட்ட ஒரு டோர்னமெண்ட் இன்னைக்கு வந்து ஒரு ஆப்கானிஸ்தான் போன்ற அணியும் உள்ள இணைச்சிருக்கு 2010, 12 காலங்கள்ல இருந்து ரொம்ப சந்தோஷம். அவங்க அவ்வளவு டஃப் கொடுக்குறாங்க. ஆனா இந்த மற்ற அணிகள் தேவையான்றதை நம்ம யோசிக்கணும். இருக்கிற அணிகளே இப்ப அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியல. இந்தியா ஒண்ணுதான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸ்ரீலங்கா அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நிறைய இடங்கள்ல லூஸ் பண்ணி அவங்களுடைய அந்த ரெவல்யூஷனரி டைம்ல அந்த நாடு கொண்டு வந்த துயரங்களுக்கு மத்தியில அவங்களுடைய கிரிக்கெட்டர்ஸ் அவ்வளவு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் இன்னும் ஸ்ட்ராங்கா வர முடியும். இன்னும் ஒரு டாப் 3 நேஷன்ஸ்குள்ள ஏன் ஓடிஐ டெஸ்ட் T20 ரேங்கிங்ஸ்ல ஸ்ரீலங்கால வர முடியல? அடுத்த ஜென்ரேஷன் மகேலா ஜெயவர்தனை, சங்கக்காரா, சனத் ஜெயசூர்யா அளவுக்கு இன்னும் ஒரு இது ரெடி ஆகலங்க. அப்ப அவங்களுடைய கட்டமைப்புல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே வலுவடைஞ்சு கிடக்கு. தமிழக வீரர்களுக்கு அங்க வாய்ப்பு கொடுக்க கிடையாது. வெறும் இலங்கை வீரர்களுக்கு தான் அங்க வாய்ப்பு கொடுப்பாங்க. தமிழ் பேசும் இலங்கை வீரர்களுக்கு வந்து அங்க வாய்ப்பு கிடையாது. வெறும் சிங்களர்களுக்கு மட்டும்தான் அங்க வாய்ப்பு. அந்த ஒரு பாலிடிக்ஸ் அங்க நடக்குது. சோ இதுவே பெரிய பிரச்சனையா இருக்கும் போது இந்த யுஏஇ, ஹாங்காங், ஓமன் எல்லாம் கொண்டு வந்தா பார்க்க முடியலங்க. இந்த டோர்னமெண்டே போரா போகுது. இது வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் சொல்லுங்க.
இந்த ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷ் ஆடின மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. நெக் போச்சு. பாகிஸ்தான் யூஏ கிட்ட தோக்குற மாதிரி போச்சு. இதை தாண்டி ஒண்ணுமே இல்லை. எல்லாம் ஒன் சைடட் மேட்ச். ஸோ அதுக்காக சொல்றேன், இது வந்து எதையாவது கொஞ்சம் பார்த்து பண்ணி விட்டா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அது நீங்க வெளியே தூக்குற டீம்ல நீங்க 3ஓட சேர்த்து இந்த பாகிஸ்தானையும் மொத்தமா 4 கூட தூக்கி விட்டுருங்கன்றேன் நான். வெறும் இந்தியா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான் கூட வச்சுக்கோங்க. இல்லையா பாவமா போச்சுன்னு இந்த பாகிஸ்தான் வேணா சேர்த்துக்கலாம். ஆனா தயவு செய்து இந்த மத்த 3 அணிகளை பத்தி கொஞ்சம் யோசிங்கன்றேன் நான். அடுத்து இந்த T20 வேர்ல்டு கப்லாம் போனா அதை விட கொடுமை. இந்த நமீபியாலாம் சூப்பரா ஆடுவாங்க. இந்த வீஸ்னு ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாதவர். அவரை போன்ற வீரர்கள்லாம் வெறித்தனமா இருக்காங்க. இங்க டேலண்ட் இல்லைன்னு யாரும் சொல்லல. ஓவராலா மேட்ச் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா போகுதுங்கிறது தான் பாயிண்ட். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு ஆக்கப்பூர்வமா கமெண்ட்ஸ்ல திட்டுங்க. கண்டிப்பா ஏத்துக்கிறேன். இன்னொரு வீடியோ நான் வந்து பாக்குறேன். அது வரை இப்படி உங்கள் போலாம். ஓகே பாய்.